யுத்தம் என்பது வீரர்களுக்கு இடையிலானது என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் நவீன உலகில் யுத்தம் என்பது பிஞ்சு குழந்தைகளின் குருதியால் எழுதப்படுகின்றது. தெற்கு ஈரானின் அந்த பெண் பிள்ளைகள் பாடசாலை அன்று காலை அங்கிருந்த 165 குழந்தைகளும் ஆசிரியர்களும் தங்கள் எதிர்காலத்தை பற்றிய கனவில் இருந்து கொண்டிருந்தனர். ஆனால் வானிலிருந்து வந்த அந்த ஒரு டேமஹாக் ஏவுகணை அந்த மொத்த கனவுகளையும் சாம்பலாக்கிவிட்டது. இது ஈரானின் தவறு என்று ஒரு வல்லரசு கூச்சமில்லாமல் பொய் சொன்னபோது உலகமே அந்த பொய்யை நம்ப தயாராக இருந்தது. ஆனால் ஒரு பொழுதும் உண்மையை அதிக காலம் புதைத்து வைக்க முடியாது. இன்று கையும் மெய்யுமாக அமெரிக்கா சிக்கியுள்ளது. இதுவரும் ஒரு ஏவுகணை தாக்குதல் மட்டுமல்ல, ஒரு வல்லரசின் அறவீழ்ச்சி. சர்வதேச டிஜிட்டல் புலனாய்வு அமைப்பான பெல்லிங்டன் வெளியிட்ட ஆதாரங்கள் உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. தாக்குதல் நடந்த இடத்தில் சிதறி கிடந்த இயந்திர பாகங்கள், ஏவுகணையின் இறக்கை வடிவமைப்பு, இவை அனைத்தும் கூவி சொல்லுகின்றன இது அமெரிக்காவின் டேமஹாக் ஏவுகணைகள் தான் என்று. அப்படியென்றால் அமெரிக்கா ஏன் இதை செய்தது? இப்படிப்பட்ட ஒரு பிஞ்சு குழந்தைகள் மீது இந்த ஆகப்பெரும் தாக்குதலை அமெரிக்கா ஏன் நடத்தியது? அமெரிக்கா இதை வேண்டுமென்று செய்ததா, அல்லது அமெரிக்கா கண்டும் காணாமலும் விட்டு இந்த தாக்குதலை நடத்தியதா? ஒரு மாபெரும் உளவு அமைப்பாக சொல்லப்படக்கூடிய மொசாட், FBI போன்ற உளவு அமைப்புகள் இருக்கும் பொழுது இப்படியான தவறுகளை ஏன் அமெரிக்கா செய்தது? அவர்கள் சொல்லவில்லையா அது ஒரு பள்ளிக்கூடம் என்று, அங்கு பிஞ்சு குழந்தைகள் படித்து கொண்டுள்ளனர் என்று அவர்கள் சொல்லவில்லையா? அவர்கள் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் எந்த கேள்விகளும் கேட்கவில்லையா? இது பிஞ்சு குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்தின் மேல் விழப்போகுது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லையா? இதுதான் இன்று உலகம் முழுவதும் ஆக பெரும் கேள்வியாக மாறியுள்ள ஒரு சம்பவம். அமெரிக்கா இப்படிப்பட்ட பல போர் குற்றங்களை செய்து கொண்டுதான் உள்ளது. இந்த யுத்தத்தில் மட்டுமல்ல, உலகில் பல யுத்தங்களில் அமெரிக்கா செய்யாத தவறு அல்ல, அமெரிக்கா செய்யாத போர் குற்றங்கள் அல்ல. ஈரானிய புரட்சிகர காவல் படையின் ஒரு கட்டிடத்தை தாக்க திட்டமிட்ட அமெரிக்கா அதற்கு மிக அருகிலேயே ஒரு பாடசாலை இருப்பதை கவனிக்க தவறியதா, அல்லது கண்டும் காணாமல் இருந்ததா? பென்டகன் இப்போது இதை இராணுவ தவறு என்று இரகசியமாக ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் 165 உயிர்களை பலி வாங்கிய பின்னர் இராணுவ தவறு என்று சொல்வது எவ்வளவு பெரிய வஞ்சகம்! தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களிலேயே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது வழக்கமான பாணியில் குற்றச்சாட்டுகளை திசை திருப்ப முயன்றார். இது ஈரானின் சொந்த ஏவுகணை, அவர்களே தங்கள் மக்களை கொன்று பழியை எங்கள் மீது போடுகிறார்கள் என்றார். ஆனால் ஆதாரங்கள் கழுத்தை பிடித்தவுடன் அவர்கள் கூறுவது என்ன தெரியுமா? ஈரானிடம் கூட டேமஹாக் ஏவுகணை இருக்கலாம் என்று அற்பத்தனமான பொய்களை சுமத்துகிறார்கள். அமெரிக்காவிடம் மட்டுமே இருக்கும் உயர் தொழில்நுட்ப ஏவுகணைகள் ஈரானுக்கு எப்படி போயிருக்க முடியும்? இந்த முன்னுக்கு பின் முரணான பதில்களே அமெரிக்காவின் குற்ற உணர்ச்சியை பறைசாற்றுகின்றன. இதற்கு முன்பு ஈரான் தனது ஏவுகணைகளை மறைக்க 3D ஓவியங்களை வரைந்ததை நாம் பார்த்திருந்தோம். ஆனால் இந்த முறை அமெரிக்கா வரைந்தது ஓவியமல்ல, 165 குழந்தைகளின் இரத்தத்தால் ஆன கரை. இப்படியான அத்துமீறல்கள் அமெரிக்காவிற்கு ஒன்றும் புதிதல்ல. வரலாறு நெடுகிலும் அமெரிக்கா தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்ட பொய்களையும் போர் குற்றங்களையும் ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளது. ஈராக் போர் 2003 பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி ஒரு தேசத்தையே சிதைத்தார்கள். இறுதியில் என்ன ஆனது? அங்கு எந்தவித ஆயுதங்களும் இல்லை, எந்தவித அணு ஆயுதங்களும் இல்லை. எந்த ஆயுதங்களும் இல்லாமல் ஈராக்கை மீண்டும் அவர்களிடமே ஒப்படைத்து திரும்பி வந்தனர். அபு கிரைப் ஈராக் சிறையில் கைதிகள் மீது அமெரிக்கா இராணுவம் நடத்திய சித்திரவதைகள் மனித நேயத்திற்கு எதிரான ஒரு ஆகப்பெரும் குற்றமாக காணப்படுகின்றது. ஆப்கானிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்கள் என்ற பெயரில் பல திருமண ஊர்வலங்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது ட்ரோன்கள் தாக்குதல்களை நடத்திவிட்டு அதை பிழையான உளவு தகவல் என்று கடந்து போன பென்டகன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்திருக்குமா என்ற கேள்விக்கு பதில் ஆமென்றே வருகிறது. அடுத்த கட்டம் வியட்நாம் போர். மயிலாய் படுகொலை முதல் ஏஜென்ட் ஆரஞ்சு ரசாயன தாக்குதல் வரை அமெரிக்காவின் போர் விதிமீறல்கள் முடிவற்றவையாகவே
காணப்படுகின்றது. அமெரிக்கா வரலாறு நெடுகிலும் பல போர் விதிமுறைகளை செய்துதான் உள்ளது. எந்த இடத்திலும் இந்த பிஞ்சு குழந்தைகள் மீது வீசப்பட்ட அந்த டொமாஹாக் ஏவுகணை அமெரிக்கா வீசியது அல்ல என்று எவராலும் சொல்ல முடியாது. அமெரிக்கா இப்படிப்பட்ட பல குற்றங்கள் செய்திருக்கும் பட்சத்தில் இதுவும் அமெரிக்கா செய்த ஆகப்பெரும் தவறாகவே உலகம் பார்க்கின்றது. இந்த ஈரானிய பாடசாலை தாக்குதல் அமெரிக்காவிற்கு சர்வதேச அரங்கில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மிக நெருங்கிய கூட்டாளிகளான ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகள் கூட இப்போது ட்ரம்பின் போக்கை சாடுகின்றனர். அப்பாவி பொதுமக்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையில் தொடங்கப்பட்ட இந்த போர் இன்று பிஞ்சு குழந்தைகளின் உயிர்களை குடிக்கும் அரக்கனாக மாறியுள்ளது. ஈரானின் ஸ்லீப்பர் செல்கள் பற்றிய பயத்தை விட அமெரிக்காவின் இந்த துல்லியமான ஏவுகணைகள் பற்றிய பயமே இன்று உலக நாடுகளிடையே அதிகமாகியுள்ளது. ஏன் ஈரானிய ஸ்லீப்பர் செல்கள் எப்படி செய்வார்கள், எப்படி நடக்கும் என்பதை தாண்டி அது ஒரு ஆகப்பெரும் போர் குற்றமாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் அமெரிக்கா தான் துல்லியமாக தாக்குகிறேன் என்ற பெயரில் ஈரானில் உள்ள அனைத்து இராணுவ தளங்கள் மட்டுமே தாக்கப்படுகின்றது என்ற பெயரில் பொதுமக்கள் மீது பல ஏவுகணைகளையும் அப்பாவி குழந்தைகளையும் கொன்று குவிக்கின்றது என்பது உலக அரங்கில் வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளது. இதுதான் இன்று ஆகப்பெரும் பயமாகவும் ஆகப்பெரும் கேள்வியாகவும் காணப்படுகின்றது. உளவுத்துறை தோல்வியா அல்லது இது அமெரிக்கா வேண்டுமென்று செய்த ஒரு சதி வேலையா? பென்டகனின் நாடகம் இனி செல்லுபடியாகாது என்று உலகம் முழுவதும் குரல் எழுப்பப்படுகின்றது. யுத்தம் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இருக்கலாம், ஆனால் அதற்கு பலியாவது என்னவோ அப்பாவி பிஞ்சு குழந்தைகள் மட்டும்தான். 165 உயிர்கள். இவர்கள் எந்த போரிலும் பங்கெடுக்கவில்லை, எந்த தரப்பிற்கும் ஆதரவு கொடுக்கவில்லை, அவர்கள் எந்த அரசியலிலும் இல்லை, அரசியலை தீர்மானிக்கும் இடத்திலும் இல்லை. ஆனால் ஒரு வல்லரசின் அகந்தை அவர்களை சாம்பலாக்கிவிட்டது. ஈரான் தனது போலி ட்ரோன்கள் மற்றும் ஓவியங்கள் மூலம் ஏமாற்ற முயன்றிருக்கலாம், ஆனால் அமெரிக்கா தனது நிஜமான ஏவுகணைகள் மூலம் செய்த இந்த கொலைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது? டொமாஹாக் ஏவுகணையின் சிதைந்த பாகங்கள் இன்று அமெரிக்காவின் முகமூடியை கிழித்து விட்டது என்று உலகம் ஒரு ஆகப்பெரும் குற்றத்தை அமெரிக்கா மீது சாடியுள்ளது. ஆனால் அமெரிக்கா இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போகிறதா அல்லது இந்த குற்றத்தை மறைக்கப் போகின்றதா? உலகம் ஒரு அழிவின் விளிம்பில் நிற்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்று ஈரானில் நடப்பது நாளை எங்கும் நடக்கலாம். ஈழத்தில் நடந்த ஆகப்பெரும் படுகொலைகளை நாம் பார்த்தோம். ஏன் இன்று ஈழத்தில் இருக்கும் மக்கள் இதை பற்றி பேசுகிறார்கள்? இந்த பிஞ்சு குழந்தைகளின் உயிர் போனதை பற்றி அவர்கள் ஏன் பேசிக்கொள்ளுகிறார்கள் என்ற கேள்வி எழும்பினாள். ஏனென்றால் ஈழத்தில் இதே போன்ற பல படுகொலைகளை நாம் பார்த்ததுண்டு. ஒரு இனம் அழிவதை கண்முன்னே பார்த்ததுண்டு. எம் தேசம் அழிவதை கண்முன்னே பார்த்த மக்களாக இருக்கும் நாங்கள் ஒரு போரை என்றும் விரும்புவதில்லை. போர் ஒரு அழிவை மட்டுமே ஏற்படுத்தும். ஆனால் இந்த உலகம் அமைதியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதே இந்த ஒட்டுமொத்த உலக மக்களின் கோரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இது IBC தமிழ்.